ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் தரமான நம்மளோட வாட்ஸ்அப் சேஃபாக இருக்க நிறைய அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னே தெரியல. பொதுவாக நம்ம வாட்ஸ்அப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாத நம்மளோட ப்ரைவசி நிறையா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணியிருப்போம். எடுத்துக்காட்டு ஃபோட்டோஸு, இல்லை பேங்க் டீட்டெயில்ஸு, இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட கவர்மெண்ட் ஐடி டீட்டெயில்ஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணியிருப்போம். அதெல்லாம் மிஸ்யூஸ் ஆகாமல் இருக்க வாட்ஸ்அப்பில் நிறையா ப்ரைவசியில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ்லாம் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நிறையா வாட்ஸ்அப் யூசர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் நம்ம ஆன் பண்ணணுமா வேண்டாமா, இது எதுக்காக பயன்படுத்துறது, இது ஆன் பண்ணுறதால நம்மளுக்கு என்ன யூஸு அப்படின்ட்டுன்னு நிறையா பேருக்குமே அதோட புரிதல் கிடையாது. ஆனால் இந்த வீடியோவில் எந்தெந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஆன் பண்ணால் நம்மளோட வாட்ஸ்அப் சேஃபாக இருக்கும், அந்த அப்டேட்டை எங்கே கொண்டு வந்திருக்காங்க டீட்டெயிலாக சொல்லத்தான் நம்ம இருக்கோம். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் கொடுங்க. இங்கே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா கீழே செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நிறையா பேஜ் வரும். அதில் ப்ரைவசின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைவசியான செட்டிங்ஸு. ஆனால் கீழே அட்வான்ஸ்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த அளவுக்கு உள்ள நோண்டி வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டைம் கிடையாது, யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. ஏன்னா இந்த செட்டிங்ஸ்லாம் அப்டேட்டு ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கங்க. ஏன்னா இது ஆரம்பத்தில் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ அட்வான்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்கே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக 4ஆவதாக ஒரு ஆப்ஷன்ஸ் புதுசாக இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த 3 ஆப்ஷன்ஸை பற்றி தான் நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இப்போ பிளாக் அன்னோன் அக்கௌண்ட் மெசேஜின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கிங்க. சரி, ஓகே, இதை ஏன் நம்ம ஆன் பண்ணுறோம் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது உங்களுக்கே தெரியாமல் நிறைய அக்கௌண்ட்டில் இருந்துட்டு தொடர்ந்து மெசேஜ் வந்துருச்சுன்னா இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு அந்த நபர் யாருன்னு தெரியாது, ஆனால் அந்த வாட்ஸ்அப்லேருந்து நிறைய மெசேஜ் வந்தால் இது உடனே பிளாக் பண்ணிடும். 2ஆவதாக ஒரு செட்டிங்ஸு ப்ரொடக்ட் ஐபி அட்ரஸ் இன் கால்ஸ், அதை ஆன் பண்ணிக்கங்க. அதை ஆன் பண்ணிங்கன்னா இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா கால் பேசும்பொழுது நம்மளோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிப்பாங்க. அதனால் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஐபி அட்ரஸையும் நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஆனால் அதை தெரியக்கூடாது, வேறு யாருக்குமே அது தெரியக்கூடாது அப்படின்னா இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கிங்க. பொதுவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணி வச்சுருக்கணும். 3ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ரொம்ப ப்ரைவசியான ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சால் இதை ஆன் பண்ணலாம். இதை ஆஃப்லேயும் வச்சுருக்கலாம். பட் இதை ஆன் பண்ணுறதால ரொம்ப சேஃபாக இருக்கலாம். டிஸ்பிளே லிங்க் ப்ரிவ்யூ, அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ இல்லை ஏதாவது லிங்க்கு ஏதாவது படங்கள் வந்துச்சுன்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சம்மந்தமில்லாத லிங்காக இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட ஐபி அட்ரஸை சேஃபாக தேர்ட் பார்ட்டிக்கு தெரியாத அளவுக்கு இது சேஃபாக வச்சுக்கும். அதுக்காக தான் இது, வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இந்த 3 செட்டிங்ஸும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் சேஃபாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இது நிறையா பேருக்கு இந்த அப்டேட்டுன்னு ஒன்று வந்திருக்கத்தும் தெரியல, இந்த அப்டேட்டு ஏனும் தெரியல, இதை ஆன் பண்ணலாமா வேண்டாமனும் தெரியல. ஆனால் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் என்னங்க, இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் ஆன் பண்ணிவிடுங்க. அது மட்டும் போதாது, நான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம யூடியூப் சேனலில் இது சம்மந்தமாக நிறைய அப்டேட்ஸை உடனுக்குடனே நான் வந்துட்டு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்க்குறீங்க, பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட் காமிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் போதாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலையும் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.